அனைவருக்கும் வணக்கம். பழங்கால பொருட்களை வீடியோவில் பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வெத்தலைப்பட்டி நல்ல புது கண்டிஷனில் இருக்குது. நல்லா வாஷ் பண்ணியிருக்கு. அடுத்து பவுலு, உங்களுக்கு என்ன பர்பஸ் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழகாக இருக்கும். சின்ன டப்பா, உங்களுக்கு என்ன பொருள் போட்டு வைக்கணுமோ, நகை இதாக போட்டு வைக்கணும் போட்டு வைக்கலாம். இல்லை குங்குமம், விபூதி, சந்தனம் போட்டு வச்சுக்கலாம். நல்லா சின்ன சின்ன டப்பாவாக இருக்கும். அதுமாதிரி இன்னொரு டப்பா, அவங்களுக்கு என்ன ப்ரொபோஸ் யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். குங்குமம் வச்சுக்கலாம், சந்தனம் வச்சுக்கலாம். உங்கள் ப்ரொபோஸ் எது யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பவுல், பூஜையில் குங்குமம் விபூதி வைக்கிற யூஸ் பண்ணிக்கலாம். ஜோடியாக இருக்குது. எல்லா சைடு நெளிஞ்சிருக்கு, சரி பண்ணிடலாம். அதேமாதிரி இன்னொரு கிண்ணம், அடுத்து சந்தன பேலா. இது சந்தனம் போட்டு வச்சுக்கலாம். இல்லை விபூதி குங்குமம் எது ப்ரோஸ் யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டு விசேஷம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதேமாரி தான் டப்பா. உங்களுக்கு என்ன ப்ரோஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனில் இருக்கும். பெரிய பாக்ஸு, உங்களுக்கு என்ன பர்பஸ் யூஸ் பண்ணிக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். விபூதி குங்குமம் போட்டு வைக்கலாம். நகை போட்டு வைக்கணும் போட்டு வச்சுக்கலாம். பூஜை அறையில் சின்ன சின்ன ஜாமான் போட்டு வச்சிடலாம். இது வெண்பித்தலை, என்ன ப்ரொபோஸ் யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு அடுக்காக இருக்குது. இந்த டப்பா வெண்பித்தலை தான். உங்களுக்கு என்ன ப்ரொபோஸ் யூஸ் பண்ணிக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். வெத்தலை பெட்டியில் சுண்ணாம்பு வச்சுன்னா வச்சுக்கலாம். நல்லா அழகாக இருக்கும். அடுத்தது பூஜா, தண்ணி பிடி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி பிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம், குடிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம்.
வாஷ் பண்ணாமல் இருக்குது. வாஷ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்து வாளி. இது தின் கோட்டோட இருக்குது. சில வாளியில் தின் கோட் இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு தின் கோட் வேணும்னா சொல்லுங்கள், செஞ்சு தரேன். இது முறிக்கரண்டி. சாதம் எடுக்க யூஸ் பண்ணிக்கலாம், குழம்பு எடுக்க யூஸ் பண்ணிக்கலாம். அது தூபக்கால். நல்லா 1 கிலோ 1.5 கிலோ இருக்கும் வெயிட்டு. அந்த காலத்து பொருள். வாஷ் பண்ணாமல் போட்டிருக்கேன், நல்லாயிருக்கும். அடுத்து கண்டி. இது சாமி பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பூஜை அறையில் வச்சுக்கலாம். நல்லா வளையம் மாட்டி சூப்பராக அழகாக இருக்குது. இதுமாரி கிடைக்கிறது இல்லை இப்போ. இது எனக்கு ஒரே ஒரு பீஸ் தான் கிடச்சிச்சு. அடுத்த கலசம். வாஷ் பண்ணாமல் போட்டிருக்கேன். மயில் இறகெல்லாம் டிசைன் போட்டதெல்லாம் எப்போதுமே சூப்பராக இருக்கும். பூ டிசைன் போட்டதெல்லாம் சூப்பராக இருக்கும். வாஷ் பண்ணாமல் போட்டிருக்கேன். வாஷ் பண்ணாமல் சூப்பராக இருக்கும். இது கிச்சன் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கூட்டு பொரியல் யூஸ் பண்ணிக்கலாம். இது தண்ணி பிடிக்க கூடும். இப்போ 4 லிட்டர் 5 லிட்டர் பிடிக்கும். பித்தளை. சாப்பாடு வைக்கிறது பானை. இது 1 கிலோ 1 கிலோ 1.5 கிலோ வரலும் பிடிக்கும். இல்லை தண்ணி இன்னும் பிடிக்குன்னா ஒரு 3 லிட்டர் பிடிக்கும். இல்லை வெயிட்டாக இருக்கும். வெங்கலம். சாதம் வடிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு என்ன கிச்சன் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது பெரிய செம்படம், காது வச்சது, தின் கொட்டோட இருக்குது, லைட்டாக இருக்குது. வாஷ் பண்ணாமல் போட்டிருக்கேன். இப்போல்லாம் அதுமாதிரி கிடைக்கிறதில்ல. இப்போ பருப்பு அரிசி ஏதாவது சுரேஜ் பண்ணிக்கலாம். 3 கிலோ 4 கிலோ பிடிக்கும். தின் கொட்டோட இருக்குது லைட்டாக. அடுத்து இன்னொரு முறிக்கரண்டி.
இது குழம்பு எடுக்க யூஸ் பண்ணிக்கலாம். இது குழம்பு வைக்கிற சட்டி டின் கோட்டோடு இருக்குது. உங்களுக்கு என்ன கிச்சன் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன அரிசி அளந்து போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன கிச்சன் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தின்கோட்டோடு இருக்குது. உங்கள் பொருள் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.